Hello friends, welcome to our Stephen Rajkumar யூடியூப் சேனல். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எதை பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா முட்டம் பீச்சோட மணிக்குண்டை தான் பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ இது தாங்க அங்கே வரக்கூடிய கப்பல்களுக்கெலாம் சிம்ம சொப்பனமாக இருக்கும். அதுபோக பாருங்கள் பீச் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இயற்கையோடு வாழணுன்னா இந்த பீச்சுக்கு தாங்க வந்து வாழ முடியும். ஆனால் இது பார்க்க தாங்க பீச் அமைதியாக இருக்கும். பயங்கரமான பீச்சுங்க. இங்கே கடல் அழகை காட்டிலும் இந்த பாறைகள் தாங்க நிறைஞ்சிருக்கும். மிகவும் மோசமான இதில் முக்கியமான பீச்சுனால் இந்த பீச்சு தாங்க. இங்கே மனிதர்கள் குளிக்க தடை விதிச்சிருக்காங்க தற்போதைக்கு. இப்போ நம்ம கவர்மெண்ட்டை தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் மக்கள் யாரும் இந்த பீச்சுக்கு வர வேணாம் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ரைட்டா? ஸோ இது அலைகளும் பார்த்திங்கன்னா ஆர்ப்பரித்து கொட்டும். குளிக்கிறதுக்கே மிகவும் தடை செய்யப்பட்டுள்ள பகுதின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதனால தான் நான் வெளியே போய் இயற்கை எழில்மை காட்சி மக்களுக்காண்டி நான் எப்படி காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அவ்வளோ தூரத்துக்கு கிளவராக அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எவ்வளோ அழகாக எழில்மை காட்சி காணுது பாருங்களேன் இந்த பீச்சு. மக்களாகிய உங்களுக்கு தான் இந்த மாதிரி நாங்கள் லைவாக எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ தூரத்துக்கு க்ளோஸில் போய் இந்த பீச்சை. அதுவும் இந்த பீச்சுக்கு யாருமே அலௌடும் கிடையாது. ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு தமிழில் அளவுன்ற மாதிரி இதில் சொட்ட வேர்வை தண்ணியை சிந்தி இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஓகேவா மக்களே? அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு நமக்கு எலெக்ஷன் இருந்தால் கூட நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை லைட்டாக அமைக்கி விட்டு போய்கிட்டே இருங்க. அதை இப்போ சொன்ன ஆழமான பீச்சு மற்றும் பாறைகள் நிறைந்த பீச்சு, அதோட எழில்மிகு காட்சி தான் பார்க்குறீங்க. தண்ணியெல்லாம் அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க. ஏன்னா மக்கள் போய் அதை அசுத்தப்படுத்தாத வரைக்கும் அது நல்ல தண்ணியாக தாங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பாறைகள்லாம் நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் எந்த யூடியூபருமே எடுத்து வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைமாக நாம் போய் எடுத்து போடுறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கணும். எனக்கு அப்படி கண்டிப்பாக பிடிச்சிச்சு. மேலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி விட்ருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பீச்சு. இதுதான் முட்டம் பீச்சுன்னுவாங்க. எங்கேன்னு இருக்குன்னா நாகர்கோவில் நியர்பை இருக்கும். ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் நியர்பை ரேடியேஷனில் தான் இருக்குது. ஸோ இங்கே அலௌடு கிடையாதுங்க. ஸோ மக்கள் யாரும் வந்து ஏமாந்துறாங்க. இருந்தீங்கன்னா லாங்கில் நின்று நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நாங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு போயிருந்ததால் பக்கத்தில் இருந்து பார்க்குறோம். சரியா? ரைட். ஓகே, பாருங்கள் எவ்வளோ கடல் அலைகள் அடித்து பட்டையை கலப்புது பாருங்கள். அதுதாங்க இதில் நிறையா வேறு தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிறாங்கன்ட்டு தான் இந்த பீச் இப்போதைக்கு பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அழகு அவ்வளோ அழகாக இருக்குங்க. போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா வெளியே இருந்து பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த கூடாரம் மாதிரி தனியாக அமைச்சிருப்பாங்க. நீங்கள் அங்கேருந்து வியூ பார்த்துக்கலாம். ப்ளஸ் சாப்பாடு கொண்டு போனால் கூட நீங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் அழகாக இருக்குது. சேஃப்டியான பிளேஸ் தான், நோ இஷ்யூ. போலீஸ் எல்லாமே இருக்காங்க. அதனால் எந்த விதம் இல்லை. பட்டு பீச்சுக்குள்ளே மட்டும் நீங்கள் போகாதீங்க, அதுதான். ஓகேவா? மிச்சப்படி கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க. தண்ணி எல்லாமே பக்காவாக இருக்குது. நமக்கே பயமாக இருக்குது. அந்த அலை வந்து அப்படி மோதுது பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2-3 தமிழ் சினிமாலாம் எடுத்திருக்காங்க. அதனால் நீங்களும் போய் பார்க்கணும்னா அந்த இயற்கையோடு ரசிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெண்ணிலவும் புத்தகங்களையும் கவிதையும் கெஞ்சனும் அப்படியே பார்த்தா கவிஞர் வைரமுத்துவாவே மாறிடலாம் போல் கவிதையாக கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் அந்த பாட்டு கூட இங்கே பாடலாம் போல். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே கடிதமே கடிதமே. பாருங்கள், யாரா அது? கோமாளி தள்ளிப்படா. இதுதாங்க பீச்சு. பீச்சுக்குள்ளேயே பார்த்தீங்களா புல்லெல்லாம் வளர்ந்துருக்கு. அது புல்லும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம தான் இந்த மாதிரி தான் கூட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் சேஃபாக நீங்கள் போய் பார்த்து பீச்சை ரசிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட கூட நீங்கள் போகலாம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அலமோதுது இந்த பீச்சுக்கும். ஏன்னா பீச்சில் மட்டும் நீங்கள் உள்ளே இறங்க முடியாது. மேலேருந்தே நீங்கள் விசிபிலிட்டியை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு அலௌடு. ஓகேவா? ஸோ நேராக அங்கே சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், ஃப்ரெண்ட்ஸோடு போகிறவங்களும் பார்க்கலாம். மொத்தம் ஷூட்டிங் ஸ்பாட்டு தாங்க. நிறையா மூவிஸ் எல்லாமே இங்கே தான் எடுத்திருக்காங்க. நம்மளும் அங்கே போய் தான் எடுத்திருக்கோம். வியூஸ் உங்களுக்காண்டி கொடுத்துருக்கோம் வியூவர்ஸுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். மேலும்
என்னப்பாங்க சத்தம்? ஏரியாவுக்கு நம்ம மாடு வருதுப்பா, தள்ளி போப்பா. இங்கே பாறையில் எங்கேயா மாடு வரும்? கன்னியாகுமரி வீடியோ இது எப்படி இருக்கு? ஆமாப்பா, வருதுப்பா, நீர்நாய் வருதுப்பா. பார்த்து பார்த்து மெதுவாக போப்பா, மெதுவாக போப்பா. உழுதுறாதப்பா, உழுதுறாதப்பா. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. உழுதுறாதப்பா, உழுதுறாதப்பா. கடல் அலைகள் வந்து நம்ம பக்கத்தில் இருக்குப்பா. சரிப்பா, மெதுவாக நடந்து போப்பா. தூரத்துக்கு மெதுவாக நடந்துப்பா போகிறேன். மெதுவாக தான்ப்பா நடந்து போகிறேன். சரிப்பா, பயங்கரமா இருக்குப்பா. இடம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. அவ்வளோ ஃபியராக இருக்கும். என்னப்பா வெறும் சூப்பராக தான் இருக்காப்பா? சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ சூப்பராக இருக்கு. அவ்வளோ சூப்பரான எவ்வளோ சூப்பர்ப்பா. சத்தம் பார்த்தீங்கன்னா அந்த அளவு இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கொண்டு வரும். பாய்.